பெண்களுக்கு திமுக கொடுக்கக்கூடிய மரியாதை. எங்க ஒரு வட்ட செயலாளரும் ஒரு கவுன்சிலரும் பேசுற பேச்சாங்க அது. சும்மா கெட்ட வார்த்தை அந்த கிளி கிழிக்கிறாங்க மாத்தி மாத்தி. என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னொரு பக்கமாக ஒரு புகைப்படத்தை பார்க்குறேன். இது நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் என்னடா நாம் தெலுங்கர் கட்சின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ உண்மையிலேயே இந்த சின்னத்தை நீங்க வேணும்னு வாண்டடா தெலுங்கு கட்சிக்கு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இப்போ எல்லார் மனசுலையும் வந்திருக்கும். ஏன்னா இந்த விவசாய சின்னத்தை வாங்கின அந்த அரசியல் கட்சி தலைவர் என்ன சொன்னார்? நான் கேட்காமையே எலெக்ஷன் கமிஷன் எனக்கு இதை தந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதை நம்புறதா? இன்னைக்கு அதே தலைவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இல்லை 40 தொகுதியிலையும் நாங்கள் போட்டியிட போகிறோம். இதே விவசாய சின்னத்தை வச்சு எங்கே இருக்கிறவர்? கர்நாடகாவில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இங்கே வந்து சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நாம் தெலுங்கர் கட்சி கூட சேர்ந்து இந்த மாதிரியான கட்சியை வளர்க்க போகிறேன், 40 தொகுதியிலும் போட்டியிட போகிறேன், விவசாயி சின்னம் தான் என்னுடைய சின்னம். நல்லா செய்கிறீங்களா? நல்லா செய்கிறீங்க. ஒரு அரசியலில் இவ்வளோ ஊமக்குத்தை குத்தி ஒரு சின்னத்தை வாங்கி நீங்கள் இப்படி ஒரு அரசியல் பிழப்பு நடத்தணும் அப்படின்னா இதுக்கு வேற ஏதாவது செய்யலாம்லாப்பா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. அப்படின்னா சின்னம் கொடுத்ததுல எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இதன் வழியாகவே தெரியுது. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில நாய்க்கு தான் கிடைக்கும் எழுதிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்த மாதிரி இப்போ நாம் தெலுங்கர் கட்சிக்கு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு என்னப்பா நாம் மலையாளி கட்சின்னு யாராவது தொடங்குவாங்களா, இல்லை நாம் கன்னட கட்சின்னு யாராவது தொடங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த விவசாய சின்னத்தை கொடுத்து டோட்டலாக டேமேஜ் பண்ணணும். இவ்வளோ நாள் விவசாயி அப்படின்னு சொல்கிற அந்த சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய தம்பிகள் கேட்ட அத்தனை ஓட்டுகளும் இங்கே பலவிதமாக சிதறுவதை கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ஒரு படிக்கு மேலே குழந்தைகளை வச்சு எங்கள் சின்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, சீமான் சின்னம் என்னன்னு தெரியுமா, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு உங்களுக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொண்டு வந்து சீமான் பெரியப்பாவோட கட்சி சின்னம் எதுப்பா சைக்காலஜிக்கலாக சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த சின்னம் என்ன அப்படிங்கிறதையும் சீக்கிரமாக நாம் தமிழர் கட்சி அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வடு இருக்கு பாரு, நம்ம சின்னத்தில் இன்னொருத்தையும் போட்டி போடுறதும் ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவங்க ஒருத்தையும் போட்டி போடுறதும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா? எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் வரக்கூடாது. இதில் ஏதோ ஒரு உள்குத்து ரொம்ப பெருசாக மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் 40 தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. வேட்பாளர் போய் வாக்கு கேட்க போகணும்ல, எப்படி கேட்க போவீங்க? சத்தியமாக கேட்க போக மாட்டீங்க, கேட்டால் சரி வராது. ஸோ இது அரசியல் புயல். எதில்? நம்முடைய அரசியல் சதுரங்கத்தில். வழக்கை தொடர்வேன், நான் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்து காண்பித்திருக்கிறார். என்னையும் ஜாபர் சாதிக்கும் ஒன்னா வச்சாடா பேசுறீங்க, இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் வழக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இபிஎஸ் அவர்களுக்கு எதிராகவும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தன்னை பற்றி அவதூறு வகையில் இபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள், என்னுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தான் இப்போ இபிஎஸ் மற்றும் அண்ணாமலை அவர்கள் மீது பதிந்திருப்பதால் இதுக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த போஸ்டரில் கூட இதே மாதிரி ஏடாகுடமான இமேஜஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஜாபர் சாதிக் அவர்கள் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட, ஸ்டாலின் அவர்கள் கூட, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட, சேகர் பாபு அவர்கள் கூடலாம் நின்றுட்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் புகைப்படமாக எடுத்து போஸ்டர் அடித்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் காவல்துறையை விட்டு அதை கிழிக்க சொல்லியிருக்காங்க திமுகவினுடைய அரசாங்கம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் நீ பேசியிருக்கே கூடாது. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, இதோ வழக்கு அப்படிங்கிறது தொடரப்பட்டிருக்கிறது. இவர் மீது வழக்குன்னா அதே மாதிரியே நம்ம திமுகவை சார்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து, பிரதமர்னால நான் பார்த்துட்டு இருக்கேன், இல்லாட்டி சும்மா பீஸா எப்படி பீஸா அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா? அவருக்கு எதிராக வழக்கு எங்க தொடர்ந்துருக்காங்க? டெல்லியில போட்டிருக்காங்க. ஸோ பாவம், டெல்லிக்கு அடிக்கடி பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினகரன் அவர்கள் தான் ஏடிஎம்கேவை 2, 3, 4 பிரிச்சிடலாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏடிஎம்கே, இன்னொன்று ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஏடிஎம்கே, இன்னொன்று அடுத்ததாக அங்கேருந்து பிரிந்து போன டிடிவி தினகரன் அவர்கள், இன்னொன்று அப்படிங்கிறது இன்னும் கட்சி தொடங்காமல் இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள். இப்படின்னு சொல்லி 4 நம்ம பிரித்தா கூட இந்த 4ல் 3 பிஜேபி சார்பும்
ஒன்று பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாகவும் இருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் வந்து பிஜேபி கூட அலைன்ஸே கிடையாது, ஈவன் சிஏஏ ஒரு காலத்தில் அவர் அனுமதித்தார், இல்லாட்டி ஓகே இதனால சிறுபான்மையினர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, இல்லை இல்லை இதனால பெரிய பாதிப்புகள் இருக்கு, மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சியில் பாஜக அரசாங்கம் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப காரசாரமான விவாதங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இந்த பக்கமாக டிடிவி தினகரன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவங்கெல்லாம் நாங்கள் அணிலா உழைப்போம் அப்படின்னு. அணிலா உழைப்போம் இந்த டைலாக் யாரோ கேள்விப்பட்டிருக்கோமே. எஸ், ஏடிஎம்கே மற்றும் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு ஸ்டாண்டு தான் விஜய் அவர்கள் அந்த பக்கம் வாரம். ஸோ இந்த பக்கமாக டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தீய சக்திகளை துரோக கூட்டத்தை வீழ்த்துவோம், எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் நாங்கள் என்ன செய்வோம், பாஜக ஓட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ டிடிவி தினகரன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக சமத்துவ மக்கள் கட்சி, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்குமார் அவர்களுடைய கட்சியும் இப்போ பாஜகவில் ஐக்கியமாகிவிட்டதால் இந்திய லெவலில் இப்போ சரத்குமார் அவர்களுடைய அந்த ஒரு அரசியல் தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்கல்ல. ஸோ சரத்குமார் அவர்களும் எல்லா மாவட்டந்தோறும் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததா இந்த பிஸ்மின்னு ஒருத்தர் இருப்பாரு பாத்தீங்களா, யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா. அடுத்த விஜய் யாருன்னு வந்து ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டே இருக்கு, அதுல பல பேர் சிவகார்த்திகேயன் பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான்ல, அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பத்தி சொல்லுவாங்க. எப்படினாலும் ரஜினியை பிடிக்காதோ என்னவோ சோட பிஸ்மி என்ன செய்வாரு, அந்த 3 பேர் உட்காந்துட்டு பேசுவாங்களே அவங்க சொல்றது இவர் தான் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து விஜய் அவர்களை பிடித்த அளவுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களை பிடிக்கல போல. யார் அரசியல் கட்சி தொடங்கினா இவங்களுக்கு என்ன, இதே பிஸ்மி அவர்கள் தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி எல்லாரும் பொய்யா பேசிட்டு இருக்காங்கயா, அமீர் அவர்களும் அந்த ஜாபர் சாதிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பொய்யா பேசிட்டு இருக்காங்கயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல வச்சு மறைக்க ட்ரை பண்ணாரு. ஒரே நேரத்துல பழைய சொத்தியத்தையுமா சுடு சொத்தியத்தையுமா. ஆனா அதே அமீர் அவர்கள் நானும் ஜாஃபர் சாதிக்கும் தூரத்து உறவு தான் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ அவர் கண்ணில் படல போல, நாம அதை போட்டிருந்தோம். ஸோ அதே பிஸ்மி அவர்கள் இப்போ மறுபடியும் வந்து விஜய் ரசிகர்களை ரொம்ப பெரிய அளவில் சீண்ட ஆரம்பிச்சிருக்காரு. இவரெல்லாம் என்ன அரசியலுக்கு வரப்போறாரு, இவரெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் சிவகார்த்திகேயன் நேற்று ஒரு திருமண மண்டபத்தில் அவங்களுடைய மன்ற நிர்வாகிகள்லாம் இருப்பாங்கல்ல, ரசிகர் மன்ற நிர்வாகிகள், அவங்கள சந்திச்சிருக்காங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதே அந்த வலைப்பேச்சுக்கு ஒட்டுமொத்தமான கூட்டணியும் சேர்ந்து இன்னைக்கு சிவகார்த்திகேயனை கடிக்க போயிடுச்சு. சிவகார்த்திகேயனை அடுத்த விஜயா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல, சிவகார்த்திகேயன் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய அந்த திண்ணை பேச்சுக்கு பலியாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஒன்று நல்லா செய்றீங்க, சூப்பரா இருக்கு, அந்த பக்கமா அரசியல், இந்த பக்கமா சினிமா, இந்த பக்கமா வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி 3 பக்கமும் பூந்து விளையாடுறீங்க. நிறைய சிக்கல்கள் இருக்குது. உங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் எடுத்து ஒரு கோர்வையாக எடுத்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல வேறு மாதிரியுமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருப்பதை அங்கே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் ட்விட்டரில் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் விஜய் அவர்களை சீண்டியிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வரப்போகிறார், அரசியல் கட்சியை தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லும்போதே எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன் தம்பி தொடங்கட்டும், ஏன் அவருக்கு தொடங்குறதுக்கு எந்த உரிமையும் இல்லையா, அவர் தொடங்கணுமையா, எல்லாரும் தொடங்கிட்டு இருக்காங்க, விஜயம் தொடங்கணுமையா இப்படின்னு பேசிட்டு இருந்த அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு என்ன பேசியிருக்காங்க, கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். அரசியலை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன், அது அரசியலா, விஜய்க்கு என்ன அரசியல் தெரியுது பாருங்க, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு விட்டுருக்காரு. அவர் அரசியலே இல்லைங்க, அவர் யாரோ தற்கூரி அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஜய் அவர்களை பார்த்து. இப்போ இந்த விஜய் அவர்களை கடிக்கக்கூடிய ஜாம்பிகள் யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க செய்யவே மாட்டாங்க, பெரிய பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய இல்லாட்டி அரசியல் தலைவர்களாக இருக்கவங்க பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஆணைப்படி அதுக்கு கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறைய இதுக்குன்னே வளர்த்து விடப்பட்ட கடாக்கள் இருக்கும். அவங்க வந்து இப்போ விஜய் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி கடிப்பாங்க, விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல, இவர் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேலாம் எதிர்த்து பேச போறாராப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பியிருப்பாரு. இன்னொரு பக்கமா விஜய் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி அடுத்ததா. ஸோ ஒட்டுமொத்தமாக விஜயை டிஃபைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அடிமட்டத்திலேருந்து வேலை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் விஜய் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லி இந்த லயாலா மணியா யாரு, என்னப்பா பேசிருக்கீங்க, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, நாட்டு குறிஞ்சி பாடுறேன்னுட்டு உசேரி போயிட்டீங்க, நடுவுல கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி, இந்த இடத்துல செவி விலகிடுச்சு, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. செருப்பு பிஞ்சிரும். ஆதார் கார்டு நம்பர் போட்டாவே எல்லாமே வந்துருங்க, A to Z. உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, என்னமா போச்சு நீ சொல்ற, எப்படிப்பா போடும் ஆதார் கார்டு எப்படிப்பா நீங்க கேட்டா டீடைல்ஸ் கிடைக்கும். ஒரு விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சின்ன மெசேஜ், பெருசுலாம் இல்லை, ரொம்ப பெரிய மெசேஜ் என்னன்னா, ஒரு நபரை நீங்கள் இவர் தான் இனிமேல் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வழியாக பேசுவார், அவர் தான் வந்து டிவி டிபேட் ஷோலாம் பேசிக்கொள்வார் அப்படின்னு சொன்னால்
அவர் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லை அவருடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் ஒவ்வொரு டிபேட் ஷோவில் உட்கார வைக்கலாம். எங்களுடைய கட்சியில் வரக்கூடிய நபர்களை நாங்கள் வந்து குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய நபரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் சேர்ப்போம், அது வர ஓகே. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க சொன்ன ஒவ்வொரு காரணமும் ஆதார் கார்டு எடுத்து காண்பித்து நாங்கள் அந்த நம்பரை போட்டுட்டோம்னா அவர் எங்கே இருக்கார், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கார், எவ்வளோ லோன் இருக்குது, என்ன மாதிரி குற்ற பின்னணி இருக்குது, எல்லாமே எங்கள் கையில் வந்துடும் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க வீடு எங்க இருக்கு, உங்க பின்னாடி என்ன குற்ற பின்னணி இருக்கு என்பது எல்லாமே ஆதார் கார்டுலயே வந்துரும். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக அது மாறி இருக்கு. அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் தான் டார்கெட். விஜய் அவர்களே, உங்களை டார்கெட் பண்ணி உங்களுடைய ஃபேமை டிஃபேம் பண்ணி அரசியலில் ஒன்றுமே இல்லை, நடிகர்கள் இனி ஒன்றுமே செய்ய முடியாது, அரசியலுக்கு வந்து ஏதாவது ஒரு கட்சி கூட ஐக்கியமாகி விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மாஃபியா கேங் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமே அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லாட்டி இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தான் அரசியல் பேச வேண்டும். வேறொருத்தன் வந்து பேசிட்டானா அவனை டிஃபேம் பண்ண வைக்கிறது, அவனுக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப விடுவது, இல்லை அவனுடைய யாராவது ஒரு நபர் ஏதாவது பேசிட்டானா பாருங்களேன் விஜய் மஞ்சத்தில் இல்லாட்டி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி டோட்டலாக விஜய் அவர்களை டிஃபேம் பண்ணுறது, இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே ரஜினிக்கு ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவரை விட்டுட்டு இப்போ எல்லாரும் யாரை பிடிச்சிருக்காங்க, விஜய் அவர்களை பிடிச்சிருக்காங்க. ஏன் விஜய் அவர்களை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கா? ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க பெரிய அளவில் ஒரு பெரிய கட்டமைப்பை கட்டமைச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய தொண்டர்கள்லேருந்து எல்லாரும். ஆனால் அதை விட கூடுதலான ஃபேன் ஃபாலோவர்ஸ் யாருக்கு இருக்குது? விஜய் போன்ற அந்த சினிமா நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் திடீர்னு ஓட்டுகளாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதிகமாக ஓட்டுகளாக மாறாது, அது வேறு விஷயம். ஓட்டுகளாக மாறிவிட்டது என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய கட்டமைப்பு எல்லாமே சிதைந்து விடும். இந்த தலைவருக்கு கீழே இந்த தலைவர் தான் அடுத்த நம்முடைய ஆட்சி தலைவர், அதற்கு கீழே இன்னொருத்தர் இருக்காருப்பா அவருடைய மகன் பேரன் அப்படின்னு சொல்லியோ, இல்லாட்டி இந்த தலைவருக்கு கீழே இவர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பாங்கல்ல, இந்த கட்டமைப்பு முழுவதுமாக உடஞ்சிடும். இல்லாட்டி இந்த கட்டமைப்பில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இனிஷியலாகவே விஜய் அவர்களையும் விஜய் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் டிஃபைம் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் கிடைக்குதோ, சின்னதாக ஒரு துருப்புச்சீட்டு கிடைச்சா கூட, சின்னதாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தா கூட, அது அன்னைக்கு தான் விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்திருப்பார், ஆனாலும் பெருசாக போர்டை போட்டுருவாங்க விஜய் அவர்களுடைய வலது கை செய்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதே நேரத்தில் இந்த சொல்லக்கூடிய நபர்களுடைய பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய முக்கியமான தலைவர்கள் பெரிய தப்பு செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் வெளியிலே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு அரசியல். இந்த அரசியலை விஜய் ரசிகர்கள் விஜய் அவர்கள் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறதும் இங்கே ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைச்சிருச்சுன்னா விஜய் அவர்களால் அரசியலை இன்னும் ரொம்ப சூப்பராக கொண்டு போக முடியும். இல்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லைப்பா, எனக்கு இந்த கேள்விகள்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், விஜய் அவர்களை காலி பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருக்குது. ரஜினி அப்படிங்கிறவரை காலி பண்ண மாதிரியோ இல்லாட்டி காலி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியே விஜய் அவர்களையும் காலி பண்ணுறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருக்குது. ரஜினி அதில் ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசிடுவார். ரஜினி அவர்கள் பேசுகிற மாதிரி விஜய் அவர்கள் இன்னும் வெளியில் வந்து பேச ஆரம்பிக்கல அப்படிங்கிறதும் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஆனால் கமலஹாசன் அவர்கள் இருந்தாரே அப்படின்னு கேட்டால் அது பாஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இனிமே கண்டிப்பாக ஒரு நடிகராக விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. அதை எப்படி இவங்க எடுத்துக்கிட போகிறாங்க, இல்லாட்டி அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் யாருடன் சேர்ந்து வேறு ஏதாவது அரசியல் தலைவர்கள் சேர்ந்து அவர் அரசியல் பயணத்தை மேற்கொள்ள போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ முக்கியமான ஒரு புயல் என்ன, நாம் தமிழர் கட்சி சின்னத்தில் யார் வேட்பாளராக நிப்பாட்ட போகிறாங்க, நாம் தெலுங்கர் கட்சியை சார்ந்தவர்கள் நிப்பாட்ட போகிறாங்க. அது கொஞ்சம் இல்லை, வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது தான். வாருங்க மக்கா, வந்து ஓட்டு கேளுங்க மக்கா, அப்போ பார்த்துக்கலாம் மக்கா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒரு ஓரமாக இருக்கும்போது, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, டிபேட் ஷோவில் பங்கெடுக்க பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கான்க்ளேவில் போய் பேசுனது ரொம்ப வைரலாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.